அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 170வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஏசாயா அதிகாரம் 5 முதல் 8 வரை. இதில் கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்ற ஆண்டவரின் பிறப்பு பற்றி முன்னறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவிலியத்தின் மிக பெரிய பெயரான மஹேர்சலால் கஸ்பாசு என்ற பெயரும் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். ஏசாயா அதிகாரம் 5. திராட்சை தோட்டம் பற்றிய கவிதை. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் நண்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்கிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏது உண்டோ? நற்கனிகளை தரும் என்று நான் காத்திருக்க காட்டு பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்ய போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன், அது தீக்கிரையாகும். அதன் சுற்று சுவரை தகர்த்தெறிவேன், அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை. களையை அகற்ற மண் கொத்தப்படுவதும் இல்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரேல் குடும்பத்தாரே, அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தலைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தலைத்ததோ முறைப்பாடு. மக்களின் தீச்செயலும் தண்டனை தீர்ப்பும் வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. பிறருக்கு இடமில்லாது நீங்கள் மட்டும் தனித்து நாட்டில் வாழ்வீர்களோ? என் காது கேட்க படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறியது இதுவே. மெய்யாகவே பல இல்லங்கள் பாலடைந்து போகும். அழகு வாய்ந்த பெரிய மாளிகைகள் தங்குவதற்கு ஆள் இல்லாமல் போகும். ஏனெனில் 10 ஏக்கர் திராட்சை தோட்டம் ஒரு குடம் ரசம்தான் கொடுக்கும். 10 கலம் விதை விதைத்தால் ஒரு கலமே விளையும். விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கோ ஐயோ கேடு. அவர்கள் கேளிக்கை விருந்துகளில் கிண்ணறம், வீணை, தம்புரு, மதுபானம் இவையெல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவரின் செயல்களை அவர்கள் நினைவு கூறுவதில்லை. அவருடைய கைவினைகளை நோக்கி பார்ப்பதும் இல்லை. ஆதலால் அறியாமையால் என் மக்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள். அவர்களில் பெருமதிப்பிற்குரியோர் பசியால் மடிகின்றார்கள். பொதுமக்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றார்கள். ஆதலால் பாதாளம் தன் வாயை அளவு கடந்து பிளந்துள்ளது, தன் பசியை பெருக்கி இருக்கிறது. எருசலேமின் உயர்குடி மக்கள், பொதுமக்கள், திரள் கூட்டத்தார், அதில் களியாட்டம் புரிவோர் ஆகியோர் ஒருங்கே அதனுள் இறங்குவார்கள். மனிதர் தலை குனிவர், மானிட மைந்தர் தாழ்வொருவர். இருமாப்பு கொண்டோரின் பார்வை தாழ்ச்சியடையும். ஆனால் படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார். தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் தங்கள் மேய்ச்சல் நிலத்தில் மேய்வது போல மேயும். வெள்ளாட்டுக்குட்டிகளும் இளங்கன்றுகளும் பாலடைந்த இடங்களில் மேயும். பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு ஐயோ கேடு. நாங்கள் பார்க்கும்படி அவர் விரைவாய் வந்து தம் வேலையை துரிதமாய் செய்யட்டும். நாங்கள் அறியும்படி இஸ்ரேலின் தூயவர் தம் நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை நிறைவேற்றட்டும் என்று சொல்கிறவர்களுக்கு ஐயோ கேடு. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை ஒளியாக்கி ஒளியை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. தங்கள் பார்வையில் ஞானிகள் என்னும்
தங்கள் கணிப்பில் கூர்மதி வாய்ந்தவர்கள் என்றும் தங்களையே கருதுபவர்களுக்கு ஐயோ கேடு. திராட்சரசம் குடிப்பதில் தீரர்களாகவும் மதுபானம் கலப்பதில் திறமைசாலிகளாகவும் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு. அவர்கள் கையூட்டு வாங்கி கொண்டு குற்றவாளியை நேர்மையாளர் என தீர்ப்பிடுகின்றார்கள். குற்றமற்றவருக்கு நீதி கிடைப்பதை தடை செய்கின்றார்கள். ஆதலால் நெருப்பு தணல் வைக்கோலை எரித்து சாம்பலாக்குவது போல, காய்ந்த புல் தீக்கிரையாக்கி தீந்து போவது போல அவர்கள் ஆணி வேர் அழுகி போகும். அவர்கள் வழிமரபு துரும்பு போல் பறந்து போகும். ஏனெனில் அவர்கள் படைகளின் ஆண்டவரது திருச்சட்டத்தை புறக்கணித்தார்கள். இஸ்ரேலின் தூயவரது வாக்கை வெறுத்து தள்ளினார்கள். ஆதலால் ஆண்டவரின் சினத்தி அவருடைய மக்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது. அவர்களுக்கு எதிராக அவர் தம் கையை நீட்டி அவர்களை நொறுக்கினார். மலைகள் நடுநடுங்கின. அவர்களுடைய சடலங்கள் நடுத்தெருவில் நாதியற்று குப்பை போல் கிடந்தன. இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. நீட்டிய சினக்கை இன்னும் அடங்கவில்லை. அவர் தொலையில் உள்ள பிற இனத்துக்கு ஓர் அடையாள கொடியை காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகளிலிருந்து சீழ்கை ஒளியால் அதனை அழைத்துள்ளார். அந்த இனம் வெகு விரைவாய் வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுள் ஒருவனும் களைப்படையவில்லை, இடறி விழவில்லை, தூங்கவில்லை, உறங்கவும் இல்லை. அவர்களில் யாருக்கேனும் இடுப்பு கச்சை அவிழ்ந்து விழவில்லை. மிதியடிகளின் வாரேதும் அறுந்து போகவும் இல்லை. அவர்களுடைய அம்புகள் கூர்மையானவை. அவர்களுடைய விருக்கள் நாணேற்றப்பட்டுள்ளன. அவர்களுடைய குதிரைகளின் குளம்புகள் கருங்கற்களைப் போல் காட்சியளிக்கின்றன. அவர்களுடைய தேர் சக்கரங்கள் சூறாவளி காற்றை போல் சுழல்கின்றன. அவர்களின் கர்ச்சனை பெண் சிங்கத்துண்டையதை ஒத்தது. இளஞ்சிங்கங்களைப் போல் அவர்கள் கர்ஜிக்கிறார்கள். உரிமை கொண்டு தங்கள் இரையை கவ்வி பிடிப்பார்கள். யாரும் விடுவிக்க இயலாதவாறு இரையை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் கடலின் பேரிரைச்சலைப் போல் இஸ்ரேலுக்கு எதிராக இறைந்து உருமுவார்கள். நாட்டை ஒருவன் பார்க்கையில் இருளும் துன்பமுமே காண்பான். மேகத்திரள் ஒளியை விழுங்கிவிட்டது. ஏசாயா அதிகாரம் 6. ஏசாயாவின் அழைப்பு. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார். கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன். ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பலி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனே அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூட செய் என்றார். அதற்கு நான், என் தலைவரே, எத்தனை காலத்திற்கு இது இவ்வாறு இருக்கும் என்று வினவினேன். அதற்கு அவர், நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் இல்லாதனவாகும், வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார், நாடு முற்றிலும் பால் நிலமாகும். ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்தி விடுவார். நாட்டில் குடியிருப்பாரின்றி வெற்றிடங்கள் பல தோன்றும். அதுவரைக்குமே இவ்வாறு இருக்கும்.
10 ஒரு பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாரு அல்லது கருவாளி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சி இருப்பது போல் அது இருக்கும். அந்த அடிமரம்தான் தூய வித்தாகும் என்றார். ஏசாயா அதிகாரம் 7. ஆகாசுக்கு ஆண்டவரின் செய்தி. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரெமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது எனும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை அதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் ஏசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாரியாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சீரியா நாட்டினர் ரெமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொல்லிக்கட்டைகளில் இருந்து வரும் புகை போன்றவர்கள். சீரியா எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதி திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சீரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடியாக்கப்படும். எப்ராஹிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரெமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இம்மானுவேல் அடையாளம். ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும்போது அவன் வெண்ணையும் தேனையும் உண்பான். அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலை நிலமாக்கப்படும். எப்ராஹிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாள்களை மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வர செய்வார். அசீரிய அரசனையே வரவழைப்பார். அந்நாளில் எகிப்து ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈயையும் அசீரிய நாட்டிலுள்ள தேனியையும் ஆண்டவர் சீழ்க்கையொலி செய்து அழைப்பார். உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து மலை பள்ளத்தாக்குகள், கற்பாறை குகைகள், முட்புதர், மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் வந்திறங்கும். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து அசீரிய அரசன் என்ற சவர கத்தியை வாடகைக்கு எடுப்பார். அக்கத்தியினால் உங்கள் தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார். அது உங்கள் தாடியை கூட சிரைத்து போடும். அந்நாளில் இளம் பசு ஒன்றையும் ஆடுகள் 2ஐயும் ஒருவன் வளர்த்து வருவான். அவை மிகுதியாக பால் தருவதனால் அவன் வெண்ணெய் உண்பான். நாட்டில் எஞ்சி இருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயும் தேனையும் சாப்பிடுவர். அந்நாளில் 1000 வெள்ளிக்காசு விலைமதிப்புள்ள 1000 திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் முளைத்திருக்கும். நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் நிறைந்திருப்பதனால் வில்லோடும் அம்போடும் மனிதர்கள் வருவார்கள். மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்டு வந்த மலைகளில் நெருஞ்சி முள்ளும் முட்புதருமே இருப்பதால் அதற்கு அஞ்சி எவருமே அங்கே வரார். அவை மாடுகள் ஓட்டிவிடப்படும் மேட்டு நிலமாகும், ஆடுகள் நடமாடும் காடாகும். ஏசாயா அதிகாரம் 8. ஏசாயாவின் மகன்.
அதன்பின் ஆண்டவர் என்னை நோக்கி, நீ அகன்றதோர் வரைபலகையை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல சாதாரண எழுத்துக்களில் மகேர் சாலால் கஸ்பாஸை குறித்து எழுது. உரியா என்ற குருவும் எபரேக்கியாவின் மகன் செக்கரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாயிருக்கட்டும் என்றார். நான் இறைவாக்கினளுடன் கூடிய பொழுது அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தாள். அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி, அவனுக்கு மகேர்சலால் கஸ்பாசு என்று பெயரிடு. ஏனெனில் இச்சிறுவன் அப்பா அம்மா என்று அழைக்க அறிய முன்னே தமஸ்கின் செல்வங்களும் சமாரியாவிலுள்ள கொள்ளை பொருள்களும் அசீரிய அரசனால் வாரி கொண்டு போகப்படும் என்றார். அசீரியரின் முற்றுகையை முன்னறிவித்தல். மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி, அமைதியாய் ஓடுகின்ற சீலோவா சிற்றாற்றின் நீரை வேண்டாம் என்று இந்த மக்கள் மறந்துவிட்டார்கள். ரட்சீனையும் ரெமலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் பேராற்றை போன்ற அசீரிய அரசனையும் அவன் மேன்மையான படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணி திரண்டு வர செய்வார். கால்வாய்கள் அனைத்தையும் அதன் வெள்ளம் நிரப்பும். எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும். எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும். யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும். இம்மானுவேலே, அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும். மக்களினங்களே, ஒருங்கிணையுங்கள், ஆயினும் நொறுக்கப்படுவீர்கள். தொலை நாட்டிலுள்ள அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். போருக்கென இடையே கட்டி கொள்ளுங்கள், ஆயினும் கலக்கமுறுவீர்கள். போர்க்கோலம் கொள்ளுங்கள், ஆயினும் முறியடிக்கப்படுவீர்கள். ஒன்று கூடி சதி திட்டம் தீட்டுங்கள், அதுவும் விரலுக்கு இறைத்த நீராகும். கூடி பேசி முடிவெடுங்கள், அதுவும் பயனற்று போகும். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். ஏசாயாவுக்கு எச்சரிக்கை. தமது வலிமையுள்ள கையை என் மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார். இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நடுங்கி நிலை குலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னேயே நடுங்குங்கள். அவரே திரு தூயகமாயிருப்பார். இஸ்ரேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடறு கல்லாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறையாகவும் இருப்பார். எருசலேமில் குடியிருப்போருக்கு பொரியும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் பலர் தடுமாற்றம் அடைவர், இடறி வீழ்ந்து நொறுக்கப்படுவர், கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர். குறி கேட்பது பற்றி எச்சரிக்கை. இந்த சான்றுரையை பாதுகாப்பாய் கட்டிவை. என் சீடரிடையே இந்த இறை கூற்றை முத்திரையிட்டு வை. யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார். ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன். அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன். படைகளின் ஆண்டவர் சியோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார். நானும் அவர் எனக்களித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம். மாய வித்தைக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி கேளுங்கள் என்று அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள். மக்கள் தம் குல தெய்வத்தை நாடி குறி கேளாதிருப்பார்களோ? உயிர் உள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள். இறை கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுங்கள் என்று அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவு காலம் வராது என்பது உறுதி. பெருந்துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள். பசியால் வாடி வதங்கும்போது வெறி கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் வசைமொழியால் சபிப்பார்கள். முகத்தை உயர்த்தி அண்ணாந்து பார்ப்பார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எங்கு நோக்கினும் காரிருள் கடுந்துயர், மனவேதனைகளே புலப்படும். காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும்.